அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிறையே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட் பிரகாச வள்ளற் பெருமான் இந்த உலகிற்கு உயர்த்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவன் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் இலகுவாக அனைவரும் புரியும் வண்ணம் வெளியிட்டவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு அற்புதமான சொற்பொழிவினை ஆற்றியுள்ளார்கள். இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 64. அவர்கள் சொற்பொழிவாற்றிய நாள் 27/6/1982. சென்ற வார பாடல் மாலையோடெனையுமேற்பாயே என முடிவடைந்து இவ்வார பாடல் ஏற்பது இகழ்ச்சி என தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்பது இகழ்ச்சி என்ற வாசகத்தின் இயலுறும் உண்மை காணாமல் மார்பெருமதியால் மயங்கிடுகின்ற மானிகள் மண்ணிலே வருந்தா கார்பொதுவதிலே காட்டி நின்றாடும் கடவுளே நின்னை கண்டிங்கே ஏற்பட வாழ்த்தி ஏர் பெற வாழ இசைக்கவிம் மாலையும் மேற்றே. ஏற்பது இகழ்ச்சி என்ற வாசகத்தை எல்லோரும் அறிவர். ஆனால் அதன் உண்மை பொருள் என்ன, உட்பொருள் என்ன என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. சாதாரணமாக பிறரிடம் சென்று இச்சகம் பேசி யாசிப்பது இழிவான செயலாகும். யாரிடம் கேட்பது இகழ்ச்சி? ஈயாத கஞ்சத்தன்மை உடையவரிடம் கேட்பதுதான் இகழ்ச்சியாகும். சிலர் குறிப்பறிந்து கொடுத்து உதவுவர், சிலர் கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். இவ்வாறுள்ள நிலையில் ஏற்பது இகழ்ச்சி என்பதை அடுத்து ஐயம் இட்டு உண் என்றும் சொல்லி வைத்துள்ளனரே, அது எவ்வகையில் பொருந்தும்? ஒன்றுக்கொன்று முரணாக உள்ளதே என்று எண்ணத் தோன்றுகின்றது. ஐயம் இட்டு உண் என்பது பிற ஜீவர்களுடைய துன்பத்திற்கு உண்மையிலேயே மனம் இறங்கி அவர்களுக்கு உணவு வழங்கி அவர்களின் துன்பத்தை போக்கி பிறகு உண்ணுவது சிறப்பாகும். ஏற்பவர் இல்லையெனில் இடுவது எப்படி என வினவலாம். ஏற்பது என்று இங்கு சொல்லப்படுவது இறைவனிடம் ஏற்பது ஆகும். நாம் இறைவனிடம் ஏற்பது கேட்டு பெறுவது இழிவு அல்ல. பரம்பொருளாம் இறைவன் நாம் எதையும் கேட்காமலே எல்லாவற்றையும் வழங்கி நம்மை வாழ்விக்கின்ற வள்ளல் ஆவார். ஆகவே நாம் அந்த வள்ளலிடம் போற்றி ஏற்பது பெருமையே அன்றி இழிவு அல்ல. இவ்வுண்மையை உணராதவரே ஏற்பது இகழ்ச்சி என எண்ணுகின்றனர். இறைவன் அகண்ட வெளிமுற்றிலும் அணுதோறும் உள்நின்று விளங்குபவர். இன்று நாமாக உள்ளது, அதாவது நமது உடல், உயிர், உணர்வு எல்லாமே இறையருள் ஆற்றலின் தன்மையே. இதைப் போலவே ஒவ்வொரு மனிதராக விளங்குபவரும் அப்பரம்பொருளே ஆவார். இன்று நம்முன் ஒருவர் வந்து ஏதாவது கேட்கிறார் என்றால் அவருக்கு உள் விளங்குவது இறைவனின் அருளே. எனவே கேட்பவர் யார், கொடுப்பவர் யார்? இருவேறு நிலைகளாக தோன்றுவதும் இறைவனின் அருட்செயலே அன்றி வேறல்ல. இவ்வுண்மையை உணர்த்தும் பொருட்டே இறைவன் பிச்சாடன மூர்த்தியாக ஆன்ம தலைவியின் முன் தோன்றி பிச்சை கேட்கின்றார். உலக மக்கள் அறியாமை மயக்கத்தில் மூழ்கி கிடப்பதால் உண்மையை அறிந்துணராது வாழ்கின்றனர். நமக்கு வேண்டியதை இறைவனிடம் வேண்டிக் கொண்டால் அது யார் மூலமாகவோ நம்மை வந்து அடையும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை புகைவண்டியில் பயணம் செய்யும்போது அவருக்கு மிகுந்த பசி ஏற்பட்டது. எதுவும் உணவுப் பொருள் கிடைக்கவில்லை. மற்றவர்களிடம் கேட்பதற்கும் மனமில்லை. எனவே அவர் இறைவனையே எண்ணி தியானம் செய்கிறார். சிறிது தொலைவில் ஒரு ஸ்டேஷனில் வண்டி நின்றது. ஒரு மனிதன் பல வகை உணவுப் பொருள் கொண்ட பொட்டலத்தை தூக்கி கொண்டு ஒவ்வொரு பெட்டியாக தேடிக்கொண்டு வந்தான். பின் விவேகானந்தர் இருந்த இடத்திற்கு வந்தான்.
அவரை பார்த்ததும் அவனுக்கு மகிழ்ச்சி. நான் உங்களைத்தான் தேடிக்கொண்டு இருந்தேன், இதோ இதனை வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உணவை கையில் கொடுத்தான். விவேகானந்தருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. உனக்கு என்னை தெரியுமா என்று வினவினார். அதற்கு அவன், நான் கனவில் உங்களை பார்த்தேன், எனக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன், வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். இதிலிருந்து நாம் உணர்வது, இறைவனிடம் கேட்கப்பட்டது எவ்விதத்திலாவது நம்மை வந்து அடையும். முன்னோர்கள் எல்லாம் மனிதனுக்கு மானம் ஒன்றே முக்கியமானது எனவும், அதனை காக்கும் பொருட்டு மனிதன் உயிரையே விட்டுவிடுவதே சிறப்பு எனவும் நம்பினர். வள்ளுவரும் தம் குரலில், மயிர் நீ பின் வாழா கவரிமானல்லார் கவரிமாவன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் மயிர் நீப்பின் வாழா கவரிமாவன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என பாடியுள்ளார். கவரிமான் என்பது வாலில் அதிக அளவு நீளமான முடியை உடையது. அது ஓடும் சமயத்தில் வாலானது இதிலாவது சிக்கிக்கொண்டால் அம்மான் விடுவித்து கொள்ள முடியாது, இறந்துவிடும். இப்படி கவரிமான் போன்று முன்காலத்து பெரியோர்கள் மானத்தை பெரிதென போற்றி அதற்காக உயிரையும் விட்டனர். நமது முன்னோர்களின் இந்த நெறிமுறை சரியானது அல்ல என்பதை இன்று உணர முடிகின்றது. உயிர் என்பது அவ்வளவு இலேசானதன்று. உயிர் இல்லையேல் வாழ்வு என்பது இல்லை, வாழ்வு இல்லையேல் எவ்வித அனுபவமும் அடைய முடியாது. புற உலகில் அந்த காலத்தில் உயிரை விடுதல், உடலை நீத்து ஒருவன் சமாதி நிலையில் அடங்கி விடுதல் என்பதே முடிந்த நிலையாகவும் முத்தி நிலையாகவும் கொள்ளப்பட்டது. எனவே அன்று மானத்திற்கு அஞ்சி உயிரை இழந்தோரை உலகம் மிகவும் பெருமையாக போற்றி கொண்டது. இதனை இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளிதொழுதேத்தும் உலகு என்னும் குரலால் அறியலாம். இதனாலேயே ஒழுக்கத்தை மிகவும் வற்புறுத்தினர். ஒழுக்கமே ஒருவருக்கு மேன்மையை தருவது. எனவே உயிரை காட்டிலும் ஒழுக்கத்தை சிறப்பாக பேணி காக்க வேண்டும் என்று சொல்லி வைத்துள்ளனர். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற குரட்பாவினால் அறிந்துணரலாம். இன்று நாம் சுத்த சன்மார்க்க நெறியினால், தயவு நெறியினால் உணர வேண்டியவற்றை சில தயவு குரலால் அறியலாம். மானத்திற்கஞ்சும் மனிதனே இல் கடந்தார்க்கு இனந்தானுண்டோ இசைந்து. மானத்திற்கஞ்சும் மனிதனே இல் கடந்தார்க்கு ஈனந்தானுண்டோ இசை. தேகப்பற்றுடன் புலபோக வாழ்வில் உள்ளவனுக்கே மானம், அவமானம் என்ற பாகுபாடுகள் எல்லாம். ஆனால் இல் கடந்தார்க்கு, துறவு வாழ்வை மேற்கொண்டவருக்கு, தூய அருள் வாழ்வு நடத்துவோர்க்கு இத்தகைய மான அவமானம் என்பதில்லை. உயர்வு தாழ்வு எதுவுமில்லை. அவர்கள் இருவித மாறுபட்ட நிலைமைகளையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் ஆற்றல் பெற்றவர்கள். யார் அவர்களை பற்றி எதையாவது பேசினாலும் பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. அவர்கள் செய்யும் செயல்கள் எப்போதும் உயர்வானவைகளாகவே இருக்கும். இழிவான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் தேகநிலை கடந்து அருள் ஒளிநிலை நின்று வாழ்வதால் அவர்களுக்கு இழிவு என்பதோ பெருமை என்பதோ இல்லை. எனவே பற்றுகளை தவிர்த்து அருள் வாழ்வு, தயவு வாழ்வு வாழ வேண்டும். தயவு நெறியில் உயிரே மிகவும் உயர்வான ஒன்றாக விளங்குகின்றது. உயிர் இல்லையேல் இறை அருளை எந்த வகையிலும் பெற இயலாது. கிடைத்துள்ள இம்மனித பிறப்பு அரிய ஒரு வாய்ப்பு ஆகும். இந்த நல்ல வாய்ப்பினை விட்டுவிட்டால் பின்னும் எத்தனை எத்தனை பிறவியோ. எனவே உயிரை இழந்துவிட்டால் அதனை கொண்டு பெறத்தக்க பயன்களை பெறுதற்கு இயலாமல் போய்விடும். மானம் போனாலும் இழிவு ஏற்பட்டாலும் உயிரை இழந்துவிடக்கூடாது. உயிர் இருந்தால்
இறைவனின் அருள் பெற்று உயர்வடையலாம். இறையருள் ஒன்றையே நாம் வேண்டி பெற்றால் அதனால் எல்லா நன்மைகளையும் பெறலாம். எனவே எக்காரணத்தை கொண்டும் எந்த விதமான துன்ப சூழ்நிலையிலும் நாம் உயிரை இழந்துவிடக்கூடாது. எப்படியாவது உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இதனை தயவுக்குறள் விளக்குகின்றது. போனால் உருமோதான் புத்துயிர்மான விழி வானாலும் ஏற்கும் அருள் என்று உயிர் பிரிந்துவிட்டால் மறுபடியும் புதிய உயிர் கிடைக்காது. ஆனால் எத்தகைய தாழ்வு துன்பம் வரினும் இறையருளை பெற்றுக்கொண்டால் எத்தகைய இழிவும் மாறும். எனவே இரவாதீர் தயவு ஒளியாக நம்மில் விளங்கி கொண்டுள்ள தயாபெருஞ்சோதிபதியை சார்ந்து கொள்ளுங்கள். உய்வு பெறலாம், உயர்வடையலாம் என அழைக்கப்படுகின்றோம். எளிவரற்கஞ்சி இரவாதீர் மெய்யன் ஒளிபெறிற் சேரும் உய்வு என்று தயவு குரலால் அறிகின்றோம். நம்மை மேனிலைக்கு ஏற்றும் பொருட்டே எங்கும் நிறைந்துள்ள இறைவன் நம்மில் தலைநடுகடத்தே பகர வடிவத்தலத்தே தயவு ஒளிவாக ஒளிர்ந்து கொண்டுள்ளார். அத்தயவு ஒளியில் அருள் ஆற்றலே நமக்கு இவ்வுடலையும் உயிர் உணர்வையும் வாழ்வுக்கு வேண்டிய சகலவிதமான சூழ்நிலைகளையும் வழங்கி வாழ்விக்கின்றது. மேலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் தவறுகளை எல்லாம் மன்னித்து அவற்றை நல்ல குணமாகவும் ஏற்றுக்கொண்டு அருள் புரியும் தன்மை உடையவர் பரம்பொருள் ஒருவரே. திருத்த முடியாத அளவிற்கு தவறுகள் செய்வோரையும் தண்டித்து திருந்தும்படி செய்கிறார். ஒருவன் கொலை குற்றம் புரிந்துவிட்டான் என்றால் அவனுக்கு தண்டனை மரண தண்டனையாக இருந்தது. அதை கூட இப்பொழுது மாற்றி ஆயுள் தண்டனையாக்கிவிட்டனர். பல நாடுகளில் மரண தண்டனையால் அவன் உயிர் பறிக்கப்படுகிறது. உயிரை இழந்துவிட்டால் அவன் எவ்வாறு திருந்த முடியும்? எனவே அவனுக்கு ஆயுள் தண்டனையை வழங்கி அவன் மனம் திருந்தி நல்ல உள்ளம் கொண்ட மனிதனாக வாழ வகை செய்யப்படுகின்றது. மனிதருக்கு 3 சுபாவங்களை சொல்லுவர். அவை பிறர் செய்த குற்றங்களுக்கு தண்டனையே வழங்கும் தன்மை உடையவர் அசுர சுபாவம் உடையவர்கள். குற்றங்களை மன்னித்துவிட்டு அவர்களுக்கு எவ்வகையிலும் தீமை செய்யாமல் இருப்பது மனித சுபாவம் ஆகும். தவறுகளை மன்னித்து மேலும் நன்மையே செய்வது தெய்வ சுபாவம் ஆகும். நாம் இடைவிடா முயற்சியால் சத்விசாரம் செய்து உள் விளங்கும் தெய்வ ஒளியை சார்ந்து கொண்டு அந்நிலை நின்று பரோபகார செயல் புரிந்து கொண்டே வாழ்வதால் உண்மையான அருள் வாழ்வு வாழ முடியும். அந்த அருள் வாழ்வு பெற்றுவிட்டால் அங்கு இழிவு என்பதோ உயர்வு என்பதோ இல்லை. மானம் அவமானம் பற்றிய பிரிவுகள் இல்லை. இதனை வள்ளல் பெருமான் வாக்காலேயே அறிவோம். செய்தாலும் தீமையலாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடஞ்சை பெருங்கருணை திறத்தான் அங்கவனை மெய்தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்கம் மேவுக வென்றுரைக்கின்றேன். மேதினியே நினைத்தான் வைதாலும் வைதிடுமின் வாழ்த்தெனக் கொண்டிடுவேன் மணங்கோனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தானோர் சிறிதெனினும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீ விரலாம் புனிதமுறும் பொருட்டே. பொய்தானோர் சிறிதெனினும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீ விரலாம் புனிதமுறும் பொருட்டே. இப்பொழுது சுத்த சன்மார்க்கம் பரவக்கூடிய காலம் வந்துவிட்டது. உலகமெல்லாம் ஒத்துவாழ உருவ வழிபாடுகள் மாறி அருட்ஜோதி வழிபாடு பரவுதல் வேண்டும். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதி வழிபாடு பரவிக்கொண்டே உள்ளது. திருவிளக்கு வழிபாடுகளும் ஞான தீபம் ஏற்றி வைத்தலும் நடைபெறுகின்றன. ஆனால் அவையெல்லாம் வெறும் ஜோதி வழிபாடாக மட்டுமே இல்லாமல் அதனோடு அருளும் சேர்ந்து அருட்ஜோதி வழிபாடாக அமைய வேண்டும். இழிவு உயர்வு மானம் அவமானம் எல்லாம் தேகப்பற்று அற்ற ஆக உண்மை நிலை நிற்கும் தருணம்
ஒருவனுக்கு குற்றமாக தோற்றுவன அல்ல, அவை மாயையின் காட்சியே. ஆதலின் அவற்றை பெரிதாக கருதியும் மதித்தும் தயவற்ற கடும் தண்டனையோ கொலைபாதகச் செயலோ புரிந்துவிடக்கூடாது. குற்றஞ்செய்து அதனை குற்றமென அறிந்துணர்ந்து திருந்துவதற்கே, நல்ல அனுபவ வாழ்வு ஏற்படுவதற்கே இதுபோன்ற செயல்கள் இறை ஆணைப்படி உண்டாகின்றன. தயவு ஒன்றே தழைத்துவங்கட்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.